ஃப்ரைடேவோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக இருந்து கீழே இறங்கி முடிச்சிருந்தாங்க. நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 0.4% கிட்ட நெகட்டிவ்லையும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 0.3% நெகட்டிவ்லையும் இருந்திருந்தாங்க. ரொம்ப லீஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் வந்துட்டு 0.13% நெகட்டிவ்ல இருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. இதில் ரொம்ப ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் கேப் நிஃப்டி 0.9% கிட்ட நெகட்டிவ்ல இருந்திருக்காங்க. அரௌண்ட் 90 பாயிண்ட் கீழே விழுந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஓவராலாக இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், மண்டேக்கான சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதும், ஃபர்தராக இந்த மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ரஷ்யா உக்ரைன் வார முடிவு கொண்டு வரதுக்காக ட்ரம்ப் அண்ட் செலன்ஸ்கி ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. இது சீஸ்ஃபயரை நோக்கி போகும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் இது ரொம்ப நாளாகவே இந்த முயற்சியை எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த வகையில் ட்ரம்ப் என்ன கேட்டிருக்காருன்னா 20 ரிக்குவயர்மெண்ட்டை வச்சுருக்காரு. இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயராக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஃபியூ மந்த்தாகவே இதே ரிக்குவயர்மெண்ட் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது நடக்கிற பட்சத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வரலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த ரெண்டு கண்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வார் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒன்று அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது 5 வருஷமாக நடந்துகிட்டே வருது. இது முடிவுக்கு வந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் நல்ல ஒரு பாசிட்டிவ் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது முடிஞ்சதுன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். தாய்லாந்து கம்போடியா சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டு கண்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வார் நடந்துகிட்டே இருக்கு. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தும் போயிருக்காங்க. இதனால ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வாரை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இதனால என்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கிருந்து வரக்கூடிய ட்ரேட்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது ட்ரேட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிசம் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ட்ரேட் நல்லாவே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாஜிஸ்டிக்ஸ் அந்த கண்ட்ரிலேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜென்ரலாக தாய்லாண்ட்லேருந்து எலக்ட்ரிக்கல் குட்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே சப்ளை ஆகிட்டு இருந்துச்சு. இது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதனால ஏஷியன் மார்க்கெட் நல்லாவே பாசிட்டிவ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னையோட மார்க்கெட்ல இது ரிஃப்ளெக்ட் ஆகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கோஃபோர்ஜ் அப்படிங்கிற கம்பெனி 21,000 கோடிக்கு என்கோர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை அக்யூர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னு சொல்லலாம் இந்த பர்டிகுலர் கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆல்ரெடி 12,000 to 12,500 crore சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இந்த அக்யூசேஷன் மூலமா அரௌண்ட் 36,000 அளவுக்கான சேல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வரக்கூடிய நாட்டில் இந்த ஷேர் பிரைஸை பெரிய லெவலில் மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அமையலாம். ஸோ பார்க்கலாம் இந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் 9.15 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இது ஃபர்தராகவும் இறங்கியிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லேயே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் ரொம்பவே கம்மி அப்படிங்கிறதுனாலையும் ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு நல்ல ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். பட் ஆப்ஷன் பையருக்கு இதனால நெகட்டிவ் தான். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால வரக்கூடிய ப்ராஃபிட்டை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு புக் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் தீட்டா வேல்யூ அப்படிங்கிறது இந்த இடத்துல பெருசாக அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். யூஎஸ்டி ஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் ஹைலேருந்து கீழே வந்து முடிச்சிருக்கிறத பார்த்துட்டு இருந்தோம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 89.25 இருந்து இப்போ சின்னதாக ரெக்கவரி ஆகிட்டு 89.74 இருக்கிறத பார்க்க முடியுது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரெக்கவரி அப்படிங்கிறது கொடுத்தாலுமே ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும் 88.50 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து மேலே போகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதுவரை இந்தியன் மார்க்கெட்டுக்கு பெரிய லெவலில் த்ரெட் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். பட் இங்கேருந்து மேலே போகிற பட்சத்தில் நல்ல ஒரு பாசிட்டிவாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே மேலே வந்திருக்கிறத பார்க்குறோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக சில்வரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10% மேலே வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இந்தியன் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 2,40,000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேஸில் ஹை வாலட்டைலாகவும் அண்ட் ஒரே சைடு மார்க்கெட்டாக மேலே வந்துகிட்டே இருக்கிறதையும் பார்க்க முடியாது. உங்களுக்கு வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வருக்கான டிமாண்ட், அதாவது ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனாலையும் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் டிமாண்டாலையும் மேலே வந்துகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வரும். இதே மாதிரியே கோல்டு ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மேலே வந்திருக்காங்க. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1% கிட்ட மேலே வந்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். அரௌண்ட் 4,531 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதுவே இந்தியன் ருபீஸில் பார்க்கும்போது 1,39,873 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஃபர்தராக இதோட ப்ரைஸ் மேலே போகுமா அப்படிங்கிறத டெக்னிக்கலாக தான் பார்க்க வேண்டியது இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ்னஸ் இருந்துகிட்டே வரதையும் பார்க்க முடியுது. குரூட் ஆயிலோட ரேட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து ஒரு கரெக்ஷனுக்காக மேலே வந்திருந்தது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அரௌண்ட் 58.75 வரை வந்தது. இங்கேருந்து சின்னதாக கரெக்ஷன்ஸ்,
அங்கேருந்து கீழே விழுந்து அரௌண்ட் 56.92ல் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ப்ரைஸ் ஃபர்தராக வந்துட்டு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் அண்ட் $55 வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதும் ஆல்ரெடி நம்ம ப்ரெடிக்ஷனாக வச்சுருந்தோம். அண்ட் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இது வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ்னு சொல்லலாம். அண்ட் இதனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு பெரிய லெவலில் த்ரெட் இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3:30க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 o'clockக்கு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனும் மேனுஃபேக்சரிங் அவுட்புட்டும் வருது. பட் இன்னையோட மார்க்கெட்டுக்கு இப்போதைக்கு எந்த ரிப்போர்ட்டும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்தியாவோட ஹவுசிங் சேல்ஸ் வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு, அரௌண்ட் 14% டவுன் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இந்தியாவோட ரியல் எஸ்டேட் சேல்ஸ் வால்யூம் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது உங்களுக்கு 14% ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஆல்சோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த சேல்ஸ் வால்யூம் நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் பெரிய லெவலில் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னியோட மார்க்கெட்டில் வந்து நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் இந்த இடத்துல சேல்ஸ் வால்யூம் ரெடியூஸ் ஆனாலுமே இந்த டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ராப் ஆயிருக்கு. பட் சென்னை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய இடத்துல நெகட்டிவ் ஃபார் த ரியல் எஸ்டேட் கம்பெனி அப்படின்றதும் வரக்கூடிய நாட்களில் அல்லது இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் ஒரு ப்ரெஷர் இருக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய வியூ அப்படிங்கிறது நெகட்டிவ் சைட்லேருந்து ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அதாவது இன்னையோட மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏறலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பையருக்கான ஒரு நாள் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். இதை அப்படியே எடுத்து நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம், டெக்னிக்கலாக பார்க்கணும். இதுக்கான வியூவை நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி நம்மளோட யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிசிஆர் ரேஷியோ 0.66ல் இருக்காங்க. மார்க்கெட்டில் பியரிஷ்னஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல கன்க்ளூட் ஆகுது. போத் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட் பியரிஷில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் ஃப்ரைடே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கால் ரைட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க, புட் ரைட்டர்ஸ் லாஸை புக் பண்ணியிருக்காங்க. ஃப்ரைடே வந்து அதிகமான கால் ரைட்டர்ஸ் இருந்ததுனால மார்க்கெட் கீழே வந்ததுக்கு இவங்க ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக மார்க்கெட் இப்போதைக்கு பியரிஷில் தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல கன்க்ளூஷனாக எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டியோட பிசிஆர் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இதுவுமே 0.66 தான் இருக்குது. கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்காங்க, மார்க்கெட் பியரிஷில் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஃப்ரைடேவை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்காங்க, அட் த சேம் டைம் புட் ரைட்டருமே இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்ததை பார்க்க முடிஞ்சது. கீழே வந்த உடனே திரும்பவும் புட் ரைட்டர்ஸ் அதிகமாகி மார்க்கெட் வந்து ஒரே இடத்துல நின்று முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புட் ரைட்டர்ஸ் லாஸையும் புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் அடிஷனல் நோட்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது இந்த எக்ஸ்பெரியை பொறுத்தவரை. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் பியரிஷை நோக்கி இருக்குது அப்படின்னாலுமே மார்க்கெட் ஒரு சைட்வேஸுக்கு மாறிடும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய வியூவை வச்சுட்டு மார்க்கெட் பியரிஷ்னு கன்க்ளூட் பண்ணாலுமே ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறது ஒரு 2 நாளுக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இருந்தாலுமே லெவல்ஸை பிரேக் பண்ணால் மட்டும்தான் டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு லெவல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் இன்னையோட மார்க்கெட்டுக்கான சில இன்புட்னு சொல்லலாம். வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.